எப்படி வருவானு கொஞ்சமா யோசனை பண்ணி பார்த்தாடி. மீனாட்சி நாக்குமா போச்சு. மீனாட்சி 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 அடிக்கிற எப்ப பார்த்தாலும் மீனாட்சி ஏன் விடுவேன். ஏன் உன் பொண்டாட்டி பேர் உனக்கே மறந்து போச்சா? அதுக்கு என்ன காரணம்னா உள்ள செக்கலாம் பாரு. அவன் பண்ற சாதாரணமா சொல்லாதடி. என்ன இதுக்கு நானாடியே காரணம். இந்த மோதிக்கு அடிவானது நானா காரணம். என் பொண்ணு ஒருத்தர் மாறியப்பேன். அவன் என்ன பண்ண தெரியுமா? நான் போய் வரலாம் வாங்கி போய் வரலாம்னு சொன்னான். சரி போலாமே போனேன். நித்தி வாங்கி தரலாம் தரமாட்டான். எனக்கு தோசை வாங்கி தரணும் தரமாட்டான். ஆனா போதை வாங்கி தரணும் மட்டும் ஒத்து போதை வாங்கி தரணும் மட்டும் ஒத்துக்கலாம். இப்படியே கதை சொல்றீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த முனுசாமி இருக்கான்ல அவன் மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்தான். அவன் கூட குடிச்சான். போய் மருந்து வாங்கி குடிச்சிட்டு போகணுமோ அதுக்கு போக முடியும். அதுக்காக அதுக்கெல்லாம் போக முடியும். கையில கொடுக்க ஆமா அதிகாரம் வச்சுக்கிறாரு. அவன் நாக்கு வாய்க்காக சமைச்சு போய் என்ன சமைச்சு போட்டா இருக்க இங்க இருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்கு போய் மீனாட்சி மீனாட்சி கதவை தட்டி அவ புருஷன் கோழி மாதிரி வீங்கிறது அது பக்கத்து ஊரா நம்ம ஊரு நினைச்சேன். இதெல்லாம் யாரு காரணம்? பாடா அந்த போதை பொருளை பயன்படுத்தினால வந்த விளைவு இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பழக்கமா நாமெல்லாம் பார்த்துதான் பார்த்து திருந்தா திருத்த வைக்க முடியாது. நாங்க போதையை சாப்பிட நீங்களா திருந்தலைனா போதை எப்படி என்ன மட்டும் குறை சொல்லாத. என்ன மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சொல்ல வெக்கமா இல்ல? என்னோட நல்லா குடும்பம் நடத்துறாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் பிள்ளைகளுக்காக வாழறாங்க அப்படின்னு சொன்னா பெருமை. என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான் அதுதான். தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப நம்ம வீட்டு வயசு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போகும்போது தனியா இருக்குது அந்த பொண்ணு. உன்ன மாதிரியே வேற எவனாவது குடிச்சிட்டு வந்து நீ குடிச்சிட்டு போதையில உழுந்து கிடக்கிற துணி இல்லாம ஒவ்வொரு நாளும் அப்படி கிடக்கும் போது நான் பொண்ணு எவனாவது என்ன பண்ணிட்டா திரும்ப அது வருமாயா? இதெல்லாம் யோசிக்காம நான் பயா போன அந்த கோழிக்கு அடிவாயிட்டேன். கண்ணு கேட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நாம அத முதல்லயே கிள்ளி எறியணும். அதுக்கு நாம தான் முடிவெடுக்கணும். போதை இல்லாம சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு நபர் குடிக்காம இருந்தாலும் ஒரு நபர் போதையை அனுபவிக்காம இருந்தாலும் ஒரு தெருவு நல்லா இருக்கும். ஒரு தெருவுல இருக்கிறவங்க நல்லா இருந்தாலும் அந்த ஊரே நல்லா இருக்கும். அந்த ஊர் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா சமுதாயமே நல்லா இருக்கும். இந்த இந்திய திருநாடே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல நான் கேட்கிறேன். போதை எதுல இல்ல? போதை எதுல இல்ல? அதாவது போதை எதுல இருக்கு தெரியுமா? ஒரு அழகான குழந்தை பிறந்த உடனே அத கையில தூக்கம் பத்தியா, அதை பார்க்க பத்தியா, அது சிரிக்குது பத்தியா, அதுல ஒரு போதை. ஆமா இல்ல ஒரு அம்மா நம்மளை படிக்க வச்சு Thank you.
நமது தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஆள் 2 ஆளோட உழைப்பு இல்ல, இது நிறைய பேரோட உழைப்பு இதுக்குள்ள இருக்கு. நிறைய தலைவர்களோட உழைப்பு இருக்கு. நீங்க இளம் தலைவர்களை நாங்க இன்னும் ராயபுரத்துல இருந்து நிறைய பேர் லீடர் லீடர்ஸ்ல சேரணும். நிறைய உடலுக்கு தேடு, காவியம் படிக்க கல்வியை தேடு. குடிக்காது குடும்பத்தை அழிக்காது. வீரர்கள் ஒழுக்குவோம் மூளை பழக்கம் தமிழ்நாட்டில். நன்றி.